அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கங்கள். கரிசல் இலக்கியத்தின் முன்னத்தி ஏர் என்று அழைக்கப்படக்கூடிய கீரா என்கிற கி ராஜநாராயணன் அவர்களால் எழுதப்பட்ட கரிசல் காட்டு கடுதாசி என்கிற தொகுப்பிலிருந்து தோற்றது என்கிற கதையினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தகத்தை சுயசரிதையாகவோ கட்டுரையாகவோ கடிதமாகவோ அல்லது சிறுகதை தொகுப்பாகவோ எப்படி வேண்டுமானாலும் அணுகலாம். இந்த தொகுப்பு அப்படியான எல்லா அனுபவங்களையும் சேர்த்து தர வல்லதாக இருக்கிறது. இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். இந்த கதையினுடைய கதாபாத்திரமாக கீரா அவர்களே வருகிறார். இந்த கதையை சொல்பவரே கீரா அவர்களாக இருக்கிறார். அப்படியாக நானே கீராவாக மாறி இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசிக்கிறேன். கதை இப்படி தொடங்குது அல்லது இந்த நிகழ்வு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அழகிரிசாமி தான் தோழர் பிஎஸ்ஸை அறிமுகப்படுத்தி வச்சார். அவரை பார்க்குறப்போ, அவர் கூட பேசுகிறப்போ, அவருடைய சிந்தனையை வெளியே சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கும். இப்படி ஒரு மனிதரை நான் இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட அவரை பார்த்து 45 வருடங்கள் ஆச்சு. ஆனாலும் அப்பயே அவருக்கு 60 வயதுக்கு மேலே இருக்கும். அவரை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப அதிசயமாக தான் இருக்கும். ஆனாலும் அவரை பார்க்குறப்ப ரொம்ப ஒடுங்கி போட முகமாகவும் எத்து பல்லோட அதே மாதிரி ரொம்ப மெல்லிய தேகம் இருக்கக்கூடிய தோழராக அவர் இருந்தார். ரொம்ப சிக்கனமாகவும் இருந்தார். ஒருவேளை அவருடைய வாழ்க்கை முறையே அவரை ரொம்ப வயதானவர் மாதிரி காமிச்சிச்சோ என்னமோ அப்படின்னு தெரியல. அவர் எப்பயுமே அக்பர் ஷா சிகரெட்டு தான் பிடிப்பார். அதுக்கும் கூட காரணம் இருக்குது. அந்த சிகரெட்டு தான் ₹1க்கு 192 சிகரெட்டு கொடுப்பாங்க. அதனால் அந்த சிகரெட்டு தான் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவர். அவர் சிகரெட் பிடிக்கிறதே வித்தியாசமாக இருக்கும். அவருடைய நடுவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில சிகரெட்டை வச்சுக்கிட்டு தன்னுடைய பெருவிரலால் அப்படியே அது பக்கமாக இப்படி தாங்கி பிடிச்சிக்கிட்டு அவர் உரியிறப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு சங்கூதக்கூடியவங்க எப்படி பிடிச்சி சங்க ஊதுவாங்களோ அதே மாதிரி அவர் சிகரெட்டை பிடிச்சி குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு தடவை அவர் சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கப்ப தான் எனக்கும் அவருக்குமான அறிமுகம் ஏற்பட்டது. அந்த அறிமுகத்துக்கு காரணம் என்னுடைய நண்பன் அழகிரிசாமி தான். நாங்கள் அதற்கப்புறமா நிறைய தடவை சந்திச்சிருக்கோம், நிறைய தடவை பேசிகிட்டு இருந்திருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி அவர் கூட சந்திக்கலாம் அப்படின்னு அவரோட ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு காட்டு கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்துக்கு கீழே உட்காந்து நான் அழகிரிசாமி தோழர் பிஎஸ் 3 பேருமே பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கப்போ இப்போ அழகிரிசாமியும் தோழர் பிஎஸும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு கோயிலை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு எந்திரிச்சு பக்கமாக போனேன். அங்கே போனால் அந்த கோயிலுக்கு முன்னாடி நிறைய வண்ணமாக இருக்கக்கூடிய மண் குதிரைகள் அப்படியே செய்யப்பட்டு வரிசையாக நிற்க வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு சின்ன வயசில் என்னுடைய பாட்டி சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம். இந்த தெய்வம் என்ன பண்ணும் தெரியுமா, நம்மவர்கள் யாராவது ராத்திரி நேரத்தில் அது ஊர்வலம் போகிறப்ப இரவு நேரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறப்போ கண் எதிரில் பட்டுட்டோம் அப்படின்னா நம்மளை வெட்டி சாச்சிரும் அப்படின்னு அவள் சொல்லியிருக்கா. இதே மாதிரி கதைகள் ஊருக்கு ஊர் இருந்திருக்கு தான். என்னுடைய அம்மா பாட்டி ரொம்ப அதிகமாக, எங்கள் அப்பா பாட்டியை விட எங்கள் அம்மா பாட்டி இது மாதிரியான கதைகளை நிறைய சொல்லுவாள். வெள்ளிக்கிழமைகளில், அமாவாசைகளில், பௌர்ணமிகளில் தூரத்திலிருந்து ஏதாவது கொலுசு சத்தமோ அல்லது சலங்கை சத்தமோ ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டாலே உடனே என்னுடைய பாட்டி சொல்லிடுவா, சாமி வேட்டைக்கு புறப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவா. அதையெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தவனாக தான் நான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரையை பற்றி சொல்லும்போது இப்படி மண் குதிரைகளாக இருக்கக்கூடிய இந்த குதிரைகள் எல்லாம் ராத்திரி நேரம் வந்தோன்னா உயிர் வந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். காலை நேரத்தில் அப்படியே ஓடி முடிச்சுட்டு திரும்பவும் மண் குதிரைகளாக இங்கேயே வந்து நின்றுரும் அப்படின்னு நிறைய கதைகள் எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக கோயிலுக்குள்ளே போய் பார்த்தோன்னே ரொம்ப பாரியாக பெருசாக இருக்கக்கூடிய அருவாளை தாங்கிக்கிட்டு கண்ணெல்லாம் பிதுங்கி போய் அப்படி உடம்பே கோபமாக இருக்கிற மாதிரி அந்த சிலை, சாமி சிலை வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அது பக்கத்தில் நிறைய பூசை செய்யக்கூடிய பொருட்கள் இருந்தது. அது பக்கத்திலேயே ஆணி செருப்பு ஒன்று இருந்தது. அதற்கு பக்கத்தில் ஒரு பக்கமாக சாட்டை தொங்க விடப்பட்டிருந்தது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். சின்ன வயசில் யாருக்காவது சாமி வந்து ஆடும் பொழுது இந்த ஆணி செருப்பை போட்டுருவாங்க. அவங்க ஏறி நிற்கிறப்ப அவங்க காலில் குத்தவே குத்தாதா பார்த்து நான் ரொம்ப அதிசயப்பட்டிருக்கேன். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே தோழர் பிஎஸும் அழகிரிசாமியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே என் மனசில் தோணுனதெல்லாம் தோழர் பிஎஸ்கிட்ட சொன்னேன்னு உடனே ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் அந்த ஆணி இருக்கக்கூடிய செருப்பு எடுத்து அப்படி தன்னுடைய கால்களில் போட்டுக்கிட்டு ஏறி நின்று அவரும் சாமி ஆடுற மாதிரி ஆடி காமிச்சார். எங்களுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. என்ன காலில் குத்தலையா அப்படின்னு கேட்டோம். அதற்கு தோழர் பிஎஸ் சொன்னார், இந்த ஆணி செருப்பில் ஒரே ஒரு ஆணி இருந்தால் கால்குள்ளே இறங்கிரும்,
ஆனால் இப்படி ஆணி ரொம்ப நெருக்கமாக இடைவெளியே இல்லாமல் இருக்கிறதுனால கால்குள்ளே இறங்காது. இதுவும் ஒரு தந்திரம் தான். இந்த மாந்திரீகம், சாமி, பேய், பிசாசு அப்படின்னு சொல்கிற எல்லாமே இந்த மாதிரியான சாமானியர்களை சமாளிக்கிறதுக்காக, ஏமாத்துறதுக்காக கட்டவிழ்க்கப்பட்ட கதைகள் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த சாட்டையை எடுத்து சாட்டையை வேமா சட்டுன்னு உடம்பெல்லாம் அடிச்சுக்கிட்டாரு. எனக்கும் அழகிரிசாமிக்கு அவ்வளோ அதிசயமாக இருந்துச்சு. உங்களுக்கு வலிக்கவே இல்லையா அப்படின்னு தோழர் பிஎஸ்ட்டை கேட்டதுக்கு அவர் சொன்னார், சிறந்த அனுபவமும் பயிற்சியும் இருந்ததுன்னா உடம்பே வலிக்காமல், உடம்புலையே சாட்டப்படாமல் சட்டுன்னு சவுண்டை மட்டும் விட்டுக்கிட்டு சாட்டையால் உடம்புல எப்படி அடிக்கிற மாதிரி அடுத்தவங்ககிட்ட காமிக்கிறது அப்படின்னு தெரியும். இதெல்லாம் வெறுமனே தந்திரம் தான் அப்படின்னு சொன்னேன்னு எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. உண்மையிலேயே தோழர் பிஎஸ் அப்படிப்பட்டவர் தான். எதுக்கும் பயப்பட மாட்டார், எந்த சூழ்நிலையும் பயப்பட மாட்டார். அவருக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேனே, அவர் ஒரு தடவை என்ன தெரியுமா பண்ணார்? சுடலையில், அதுதான் சுடுகாட்டில் புனம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ, சரி நான் அங்கே ராத்திரியே இன்றைக்கி படுத்துக்கிறேன் அப்படின்னு அதற்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தள்ளி ராத்திரி முழுவதும் அங்கே இருந்து அந்த பெட்டில் ஜெயிச்சு அதற்கு பணமும் வாங்கினார். அப்படி தைரியமாக இருக்கக்கூடிய தோழர் பிஎஸ் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரியான ஒரு போட்டியில் தோத்துட்டார். அந்த போட்டி என்ன, அதில் எப்படி தோத்தாரு, அதோட விவரம் என்ன அப்படின்னு எனக்கும் அழகிரிசாமிக்கும் நிறைய நாளாக தோழர் பிஎஸ்ட்டை கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஆனால் ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் தோழர் பிஎஸ் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு தாக்காட்டிக்கிட்டே வந்தார். ஆனால் இன்றைக்கி பார்த்தமே, இன்றைக்கி இப்படி ஊர் விட்டு தள்ளி இருக்கக்கூடிய இந்த காட்டுக்கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கமே எதுக்காக அப்படின்னா, நிச்சயமாக இவர் ஒரு தடவை தோத்ததாக ஒரு நிகழ்வு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு தோழர் பிஎஸ்ட்டை இன்றைக்கி நிச்சயமாக கேட்டுறணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம். அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன்ன இப்போ தோழர் பிஎஸ் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டார். சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு அக்பர் ஷா சிகரெட்டை பற்ற வச்சு அப்படி யோசிச்சுக்கிட்டே அப்படி புகையை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து சிகரெட்டை தூக்கி போட்டுட்டு தன்னுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய புகையை அப்படியே சிறுமி எச்சிலாக வெளியே துப்பிட்டு, இப்போது சரி நான் சொல்கிறேன், ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு, இங்கே நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வெளியே சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் ஒரு பெண்ணோட அந்தரங்கமும் இடப்பட்டிருக்கிறதுனால, உள்ளே வர்றதுனால நீங்கள் இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அளவுக்கு எங்ககிட்ட சொன்னால் போதும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த நிகழ்வை தோழர் பிஎஸ் சொல்ல ஆரம்பித்தார். இப்போ தோழர் பிஎஸ் அப்படியே தொடர்ந்து சொன்னார், நான் ஒரு தடவை என்னுடைய தூரத்து சொந்தம், ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய தூரத்து ஊரான ரொம்ப நெருங்கின சொந்தம், அங்கே போனால் கிட்டத்தட்ட ஒரு மாதமாவது அங்கே உட்கார வச்சு சாப்பிட வச்சு தான் என்னை அனுப்புவாங்க, அப்படி வேகமாக விட்டுற மாட்டாங்க அப்படின்னு தோழர் பிஎஸ் தன்னுடைய நிகழ்வுகளை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ தோழர் பிஎஸ் இப்படி பேசுகிறாரு, நான் அங்கே ஒரு தடவை அப்படி போயிருந்தேன், அடிக்கடி போன பழக்கம்தான், அங்கே சம்பந்தக்காரங்க வீடு இருக்குது, என்னுடைய மச்சானுடைய குடும்பம் இருக்குது, நிறைய சொந்த பந்தங்கள் அங்கே இருக்காங்க. அப்படி நான் அந்த ஊருக்கு போயிருக்கப்ப அந்த ஊர் சொடலை பக்கத்தில், சுடுகாட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, சொடலை மாடசாமி கோயில் இருக்குது. அந்த சொடலை பக்கத்துலேயே ரொம்ப பெரிய ரொம்ப பழைய ஒரு ஆலமரமும் இருக்குது. அந்த ஆலமரத்தில் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேய்களும் பிசாசுகளும், ரொம்ப பெரிய பெரிய பேய்கள்லாம் பயங்காட்டக்கூடிய எல்லா பேய்களும் அங்கே தான் தங்கியிருக்கு அப்படின்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் நான் நாத்திகன் அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ஒவ்வொரு தடவை போகும்போதும் என்னை பயங்கரமாக கேலி செய்வாங்க. அவர்கள் கேட்கக்கூடிய எத்தனையோ கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் தான், இருந்தாலும் அவங்க கேள்வியை மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்பாங்களே தவிர அந்த பதிலை பற்றின கவலை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, அவங்க கேட்ட கேள்வியவே ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போகிறப்ப கேட்குறாங்கல்ல, அதை வச்சே எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம சொல்கிற பதிலெல்லாம் அவங்க சந்தோஷமாகலை அப்படின்னு. ஒரு பெரியவர் சில நேரங்களில் அப்படிப்பட்ட கேள்வி நல்லா கூட தான் இருக்கும். அப்படி தான் ஒரு பெரியவர் என்கிட்ட கேட்டார், ஏன்பா இப்படி சாமியே இல்லைங்கிறியே, நீ யோசிச்சு பாரு, 6 மாதம் விறுன்னு அடிக்கிற மேக்காத்து மிச்சம் 6 மாதம் எங்கே போகுது சொல்லு பார்ப்போம் அப்படின்னு என்கிட்ட கேள்வியாக கேட்டார். அவருடைய மனசில் என்ன நினைப்பு அப்படின்னா, இப்போ கடவுள் ஒரு பெரிய குடுவை மாதிரி வச்சுக்கிட்டு 6 மாதம் காற்றை திறந்து விட்டோம், மிச்சம் 6 மாதம் அந்த குடுவையில் காற்று அடைச்சிக்கிட்டாருன்னு அந்த பெரியவர் அந்த மாதிரியாக நினச்சிருக்கக்கூடும். ஆனால் என்ன பதில் சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கவா போகிறாங்க அப்படின்னு என்னுடைய மனசுக்குள் அப்பெல்லாம் தோணும். ஆனால் எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த பெரிய பழைய ஆலமரத்தில் எல்லா பேயும் இருக்குது, அங்கே தான் சொடலை மாடசாமி கோயில் கூட இருக்குது, சாமி கூட அப்படி தான் வெளியே வந்துட்டு போகும் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்பிக்கையை இவர்களுடைய பயத்தை போக்கணும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது. இதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு
நான் அதுக்கு சரியான வாய்ப்பை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி வாய்ப்பை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் ஒரு நாள் குளத்தங்கரையில் நான், என் மச்சான், மாமன், 2-3 சொந்தக்காரங்க, நண்பர்கள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த பேச்சு வந்துச்சு. நீங்கள் தான் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஒரு நாள் இந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு, அப்படியே அந்த சாமி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்களேன். சொடலையில் இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்தில் ராத்திரி போய் நாங்கள் கொடுக்குற மச்சத்தை கட்டிட்டு வந்துடுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ என் மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னா, இதுதான் சரியான வாய்ப்பு. இவ்வளவு நாளாக இவர்களோட பயத்தை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தோம்ல, இப்போ இவங்களே ராத்திரி நேரத்தில் அங்கே போயிட்டு வாங்குறாங்க. அப்படி ராத்திரி நேரத்தில் போயிட்டு வந்து இவங்க கொடுக்குற மச்சத்தை, அந்த ஏதாவது குறியீடை அந்த மரத்து மேலே கட்டிட்டு வந்துட்டோம்னா, இவங்க எல்லாத்துக்குமே என்ன தோணும்? அப்படிலாம் இல்லைப்பா, இவரே இருந்தால் போயிட்டு வந்துட்டார், ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு எல்லார் மனசுலேயும் நம்பிக்கை வந்துடும்ல. அதனால இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன். சரி, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டுமா சொன்னேன், அது கூடயே இன்னொன்னையும் சொன்னேன். நீங்கள் கொடுக்குற மச்சத்தை அந்த பெரிய ஆலமரத்தில் கட்டிட்டு, அதே மாதிரி சொடலை மாடசாமி கையில் இருக்கிற அருவாளை எடுத்துக்கிட்டு அங்கே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சொடலையில் இருக்கக்கூடிய ஒரு மண்டை ஓட்டையும் கொண்டு வரேன், போதுமா அப்படின்னு கேட்டோன்னே, அங்கே கூடியிருந்தவங்க எல்லாருமே என்னை சாதாரண மனுஷனாக பார்க்கல, ஏதோ ஒரு பெரிய மிருகத்தை பார்க்குற மாதிரி வித்தியாசமாக என்னை பார்த்தாங்க. சரி, இருந்துட்டு போகட்டும், நமக்கு இவங்க மேலே இருக்கிற பயத்தை, அது மேலே இருக்கிற பயத்தை போக்கணும், அவ்வளவுதான், நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் அந்த பயத்தை போக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படி பேசிக்கிறதுக்கப்போ பந்தய தொகை போயிட்டு வந்துட்டால் எவ்வளவு பந்தய தொகை அப்படின்னு பேச்சு வந்துச்சு. அப்படின்னு வந்தோன்னே ஒரு பெரிய தொகையை சொன்னாங்க. பெரிய தொகையை சொன்னால் நானும் சொன்னேன், எப்படினாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி பரவாயில்லை, எவ்வளவு தொகையாக இருந்தாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சொன்னேன்னா அங்கேருந்து ஒரு பெரியவர், இலே யாருக்கிட்டே காசு வாங்க போகிறீங்க? மறுநாள் ரத்தங்கக்கி சுருண்டு போய் செத்து கிடக்கிற ஆள்கிட்டையா காசை வாங்குவீங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே யோசித்தாங்க. நான் சொன்னேன், அப்படி நடந்தால் பார்த்துக்கலாம், நான் தான் ஜெயிச்சு வந்துடுவேன்னு சொல்கிறேன்னே, பந்தயத்தை கட்டுங்க அப்படின்னொன்னே பந்தயமாக ஒரு தொகையும் கட்டப்படுது. இப்படியாக பேச்சு முடியுது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்டு பொடுசுகளுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் இப்படியெல்லாம் போகாதீங்க, உயிருக்கு ஆபத்துங்க, அதுன்னு சொல்லி தடுத்துருவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு பேசி முடிச்சு வைக்கப்படுது. இப்படியாக முடிஞ்சிருச்சு. சரி, இப்படி ஆனோன்னே அந்த வெள்ளிக்கிழமை, ஒரு குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை ராத்திரி, நடு ராத்திரி தான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பேச்சு. ஆனால் அதற்கு முன்னாடியே தோழர் PS ஆன எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஏன்னா ராத்திரி நேரத்தில் நான் போகணும் இல்லையா, வழி தெரியணும் இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த வெள்ளிக்கிழமைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் அந்த இடத்துக்கு போனேன். போய் பார்த்தா பெரிய ஆலமரம். அந்த ஆலமரம் ரொம்ப பெரிய, ரொம்ப நிறைய வருஷங்கள் இருந்திருக்கும் போல் இருக்குது. அதனுடைய விழுதுகள்லாம் விட்டு அப்படியே அந்த விழுதுகள்லாம் தரையூண்டி, அப்படியே தரைப்பரப்பெல்லாம் அப்படியே நிறைய விழுதுகள் தரையூண்டி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மரமாக இருக்குது. அப்படியே அந்த மரத்துக்கு கீழே உட்காந்தா நல்ல உப்பங்காற்று அடிச்சுக்கிட்டு அப்படியே தூக்கத்தை கொடுக்கக்கூடிய மரமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தில் அவ்வளவு பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய மரத்துலையா பேய் வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே சிரிப்பே வந்தது. ஆனால் ஒரு புத்தகத்தை சரி கொஞ்சம் நேரம் அங்கே உட்காரலாம் அப்படின்னு படிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் இந்த காற்று, இந்த சூழல் அப்படியே எனக்கு சுகமாக நல்லா தூக்கம் வந்துருச்சு. அப்படியே நான் தூங்கிட்டு சாயங்கால நேரம் எந்திரிச்சு பார்த்தா நல்லா சாயங்காலம் ஆயிடுச்சு. சரி, இப்போ உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு 2-3 பக்கத்தை படித்தேன். இருந்தாலும் என்னமோ படிக்கிறதுல மனசு லைக்கவே இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப தூரத்தில் ஒரு பெண் சோகமான பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறது காதில் கேட்டுச்சு. ஐயோ, இந்த குரலில் எவ்வளவு வருத்தம் இருக்குது, எவ்வளவு கவலை இருக்குது, எவ்வளவு சோகம் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு மனசில் யோசித்தேன், நம்மவர்கள் தான் எப்படி இருக்காங்க, பொண்ணை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது நாம தான், அதே சமயத்தில் அதே பொண்ணை நம்ம காலுக்கு கீழே போட்டு நசுக்கி ஒடுக்கிறது நம்மளாக தானே இருக்கோம். நம்மளை விட்டால் யார் அதை நல்லா பண்ணிட முடியும்? அந்த மாதிரி போட்டு நசுக்கிக்கிட்டு இருக்கிறதும் நம்ம தானே அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. சரி, கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். சரி, இங்கே சொடலையிலே இப்படி இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது? சரி, சொடலை மாடசாமி கோயிலுக்குள்ளே தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போனேன். அந்த கோயிலுக்குள்ளே போகும்போதே தெரியுது ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத இடமா இருக்குது.
கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு யாருமே கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் பகல்லையே அல்லது பூ வச்சுட்டு பெண்கள் பகலில் கூட அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. ராத்திரி நேரம் இன்னும் சொல்லவே வேணாம், ஒரு குஞ்சு அந்த இடத்துக்கு வராது. அப்படிப்பட்ட இடமா இருந்தது. அந்த இடத்த பார்த்தாலே தெரியுது, வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் வைக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு சிலர் வருவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அந்த இடத்துக்கு யாரும் வராத புழங்காத இடமா அந்த இடம் இருக்குது. சரின்ட்டு அந்த இடத்துக்கு போனேன். பார்த்தா கோயில் நல்ல ஓரளவுக்கு நல்ல பராமரிக்கப்படக்கூடிய நல்ல சிமெண்ட்டு போட்டு அந்த சாமிக்கு முன்னாடி நிறைய இடத்துல சிமெண்ட்டு போட்டிருக்காங்க. சாமியை பார்த்தா நல்ல துடியாக ரொம்பவும் கோபமாக கண்மொழியெல்லாம் பிதுங்கி போய் ரொம்ப பாரியான அருவாளை வச்சுக்கிட்டு கோவத்தோட யாராவது தப்பு செய்வீங்களாடா அப்படின்னு கோவத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு தோணுச்சு, இவ்வளவு கோபமாக யாரும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சாமி இருந்துமா இந்த ஊரில் இவ்வளவு பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கோயிலுக்கு பின்னாடி அந்த சாமிக்கு பின்னாடி கொஞ்சம் நிறைய இடம் இருந்துச்சு. அந்த இடத்துலையும் நல்ல சிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு அப்படியே போனேன். அந்த இடத்துக்கு போனால் அந்த பக்கத்துலலாம் நல்ல புல் மண்டி புதறி போயிருக்கிற புதர் மாதிரி இருக்கக்கூடிய இடமா இருந்தது. அங்கே போய் யாராவது உக்காந்துக்கிட்டாங்கன்னா அல்லது லேசாக மண்டி போட்டு குனிஞ்சா கூட உள்ளே இருக்கிறது யார் அப்படின்னு வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அப்படி புதர் மாதிரி சுற்றி அந்த சிமெண்ட் தரையை சுற்றி நல்லா புதர் மாதிரி மண்டி போயிருந்துச்சு இடம் அப்படின்னு தோழர் எல்லாத்தையுமே தோழர் பிஎஸ் கீராவான என்கிட்டையும் அழகிரி சாமிகிட்டையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் கேட்க என்னுடைய மனசுக்குள்ளே தோணுச்சு, ஆமாம் தோழர் பிஎஸ் ஒரு பொண்ணை பற்றின அந்தரங்கமான விஷயம் ஒரு செய்தி அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த கதையில் இன்னும் இந்த கதையில் அவர் சொன்ன நிகழ்வில் அது வரவே இல்லையே, என்னென்னு அதை சொல்லுங்கள் தோழர் பிஎஸ் அப்படின்னு கேட்ட உடனே பிஎஸ் பொறுங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தன்னுடைய கையில் திரும்பவும் ஒரு அக்பர் ஷா சிகரெட்டை பற்ற வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கிட்டே இருக்கார். இப்போ நல்லா இருட்டிருச்சு. அந்த கங்கினுடைய வெளிச்சத்தில் தோழர் பிஎஸ்ஸினுடைய முகம் தெரியுது. நானும் அழகிரி சாமியும் உட்காந்து அவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ தொடர்ந்து சொல்கிறாரு. இப்படியாக அந்த வழியை திரும்ப வர்றப்ப கொஞ்சம் இருட்டினோன்னா திரும்ப வர்றப்ப வழியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடுராத்திரி வர்றப்ப எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வழியவும் அதே மாதிரி அதையும் தாண்டி எந்த மரக்கொப்பில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மச்சத்தை அந்த அடையாளக்குறி இருக்கக்கூடிய துணியவோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, அதை கட்டணும் இல்லையா, அதை எந்த மரத்தில் எந்த கிளையில் கட்டணும் அப்படிங்கிறத கூட பார்த்துட்டு அப்படி நான் திரும்ப வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வழியை பார்த்துட்டு நானும் சேர்ந்துட்டேன். அப்புறமா வெள்ளிக்கிழமை ராத்திரி அந்த ஊரை விட்டு வெளியே இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரங்களினுடைய தோட்டத்தில் நாங்கள் எல்லாருமே கூடணுன்னே அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் அங்கே இருப்பான். அவன் அந்த நேரத்தில் அங்கே இல்லை. அவன் இல்லாதது நல்லதாக போச்சு. ஏன் நல்லதாக போச்சுன்னா இது அவனுக்கு தெரிஞ்சவன் அவங்ககிட்ட இவங்ககிட்ட சொல்லி எதுக்கு பிரச்சனை, அவன் இல்லாததும் நல்லதாக போச்சு அப்படின்னு இப்போ மச்சான் என்னுடைய சம்பந்தக்காரங்க சொந்த பந்தம் 2-3 பேர் ஆம்பளை ஆளுகள்லாம் கூடியாச்சு. இப்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன பிஎஸ் போகிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே நானும் போகிறேன், சரிதான் இன்றைக்கி போகிற கணக்கு தானே போகிறேன் அப்படின்னொன்னே அப்படியே அவங்க துணி எடுத்து கொடுத்தாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கசங்கி போன கண்டாங்கி துணி. இந்த துணியை முன்னாடியே கொடுத்துட்டா அவங்களுக்கு தெரியாமல் இதே மாதிரி இன்னொரு துணியை ஏற்பாடு பண்ணி பகல்லையே கட்டிட்டு நான் ராத்திரி தான் கட்டிட்டேன் அப்படின்னு ஏமாத்திருவேன் இல்லையா. அதனால் இவ்வளவு நாளாக இந்த துணியை காமிக்காமல் வச்சுருந்தாங்க. இப்போ நல்லா நடுராத்திரி நேரம் வந்துருச்சு கிட்டத்தட்ட. இப்போ இந்த துணியை கொடுத்து இப்போ போய் கட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டிட்டு இருந்தாலும் என் மச்சானுக்கு என் மேலே ஒரு பாசம் திடீர்னு பிறந்துச்சு. அவன் சொல்கிறான், இங்கே பாரு மாமா, நீ போய் மரத்து மேலே ஏறி கட்டணும்னு கூட அவசியம் இல்லை, அந்த ஓரமாக பக்கத்தில் விழுது இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு விழுதில் கட்டிட்டு வந்துட்டால் கூட போதும் அப்படின்னு சொன்னேன்ன. என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அட பயந்தாகோலி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த துணியையும் வாங்கிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தேன். அப்படி நடக்க ஆரம்பித்தோன்னே என் மனசுக்குள்ளே இன்னொன்று தோணுச்சு, நல்ல நடுராத்திரி இருக்குது, இப்போ நம்மளை அனுப்பிட்டாங்க, இப்போ அனுப்புன அவங்களுக்குள்ளே என்ன பேசிக்குவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே ரோட்டை கடந்து அப்படியே இன்னொரு பக்கமாக போய் அவங்க என்ன தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு யோசித்தேன். அதில் ஒரு ஆள் கேட்டார், என்ன ஆள் பொழைக்குமா ஆள் திரும்புமா அப்படின்னு கேட்டோன்னே இப்போது அதிலிருந்து பெரியவர் ஒருத்தர் சொல்கிறாரு, பாண்டுரங்க வைத்தியம் பார்க்குறதாவது செத்து போன பொழைக்கிறதாவது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே குபீர்னு சிரிக்கிறாங்க. இப்போ இன்னொருத்தர் அங்கேருந்து சுப்புக்கோணார் சொல்கிறாரு, என்னங்க எல்லோரும் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க,
எனக்கு விளையாட்டு வினையாக போயிருமோன்னு மனசெல்லாம் பதபதச்சு போய் கிடக்கு அப்படின்னொன்னே எல்லோரும் அமைதியாகிடுறாங்க. எல்லோரும் மனசுலையும் லேசான குற்ற உணர்வும் ஒரு விதமான பயமும் ஏற்பட்டுருச்சு போல் இருக்கு. ஆனால் பிஎஸ் ஆனால் எனக்கு தான் மனசில் தோணுச்சு. அவர்களுடைய எண்ணத்தில் எப்படி தோணியிருக்கும் தெரியுமா? காலையில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு எல்லாருமே கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன நிகழ்வுனா, நாளைக்கு காலையில் நான் ரத்தங்கைக்கு போய் சுருண்டு அப்படியே செத்து கிடக்கிறதாகவும், என் முதுகில் ஒரு 5 விரல் தடம் அப்படியே முழுசாக பதிஞ்சு போய் இருக்கிறதாகவும், என்னுடைய குடும்பமே சுற்றி உட்காந்து ஐயோ அப்படின்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுகிற மாதிரியும் இவர்களுக்கு ஒரு நிகழ்வு தோன்றி இருக்கணும் போல் இருக்குது. அதனால தான் இவர்கள்லாம் பேசிக்கிறாங்க, நம்ம போய் இந்த துணியை கட்டிட்டு வந்து இந்த வழக்கை முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு வேகமாக நான் அப்படியே நடக்க ஆரம்பிச்சேன்னா ராத்திரி நேரத்தில் எனக்கு இந்த பேய் பிசாசு சாமி அது இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஆனால் எனக்கு இருக்கிற பயம் பாம்பை பற்றி. ஏன்னா அந்த ஓட பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பாம்பு அங்கே பக்கம் இந்த பக்கம் போயிட்டுருக்கிறது வழக்கம்தான். அது மட்டும் இல்லாமல் கையில் வாட்சும் டார்ச் லைட்டும் கூட ஏற்படாத காலம் அது. அதனால் நல்ல இருட்டில் தான் போக வேண்டியதாக இருக்கும். அதனால் ஓட பக்கத்தில் போய் லேசாக உட்காந்துக்கிட்டேன் கொஞ்சம் நேரம். ஏன் உட்காந்துக்கிட்டேன்னா அந்த இருட்டு இந்த கண்ணுக்கு பழகட்டும். கொஞ்சம் நேரம் ஆக பொருள் என்னென்ன சுற்றி இருக்குது அப்படின்னு தட்டுப்பட ஆரம்பிச்சிடும். அதற்கப்புறமா கொஞ்சம் நடந்து போகலாம் அப்படின்னு அந்த ஓட பக்கத்தில் போய் அப்படியே உட்காந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எனக்கு ஒரு 10-15 அடி முன்னாடி ஒரு உருவம் நிற்கிறது தெரியுது. எனக்கு பார்த்தோன்னே அதிசயமாக போயிடுச்சு. என்னடா இது, இந்த கும்மிருட்டில் ஒரு உருவம் நமக்கு முன்னாடி நிற்கிதே அப்படின்னு. எனக்கு இன்னொரு பதட்டம், அந்த உருவம் நம்மளை நோக்கி வருதா அல்லது நமக்கு எதிர்பக்கமாக அந்த சொடலமாட சாமி கோயில் இருக்கிற பக்கமாக சொடலை இருக்கிற பக்கமாக அப்படி போகுதா அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நேரம் கவனித்து பார்த்தா அந்த உருவம் என் பக்கமாக வரல, நான் எந்த பக்கமாக போகணுமோ அதே பக்கமாக தான் அப்படி முன்னேறி போயிட்டு இருந்தது. இதை பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இந்த மாதிரியான உருவம், இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் திருட வரக்கூடிய திருடங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சில நேரம் இந்த மாந்திரீகர்கள்லாம் இருக்காங்கள்ல, இவங்கள்லாம் தலைப்பிள்ளையோட மண்டை ஓடு வச்சு தான் இந்த மாதிரியான மாந்திரிகம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி மண்டை ஓடை தேடி இந்த சுடுகாட்டுக்கு வந்திருப்பாங்களோ, இந்த சொடலைக்கு அவங்க போயிட்டுருப்பாங்களோ அப்படின்னு பல எண்ணங்கள் என்னுடைய மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் போகிறாங்க, அது நிச்சயமாக மனுஷனாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு இந்த இருட்டில் என் மனசுக்கும் தோணுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தூரத்துலேருந்து லேசாக மல்லிகைப்பூ வாசனை வர்ற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி மல்லிகைப்பூ வாசனை வந்தால் ஒருவேளை இந்த நல்ல பாம்புகளினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும், அப்படி நடமாட்டம் இருந்தால் தான் இந்த மல்லிகைப்பூ வாசம் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது வேறு என் மனசுக்குள்ளே பயமாக இருந்தது. ஒவ்வொரு அடியும் பார்த்து ஏதாவது பாம்பு வருதா, அது வருதா, இது வருதான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் கூட பயந்து தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் பாம்புக்கு. ஆனால் எனக்கு முன்னாடி போன உருவம் தினமும் அடிக்கடி இதே பாதையில் போய் பழக்கப்பட்ட ஒரு உருவம் மாதிரி வேகமாக பழக்கப்பட்ட பாதையில் நடக்கிற மாதிரி அது நடந்து போயிட்டுருக்கப்போ எனக்கு ரொம்ப அதிசயமாக தான் இருந்தது. இருந்தாலும் அங்கே போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு அந்த உருவம் திரும்பி பார்க்கணும் தானே. அப்படி திரும்பி பார்க்குறப்ப நம்ம கண்ணில் படக்கூடாது அப்படின்னு இன்னொரு பக்கமாக வந்து அந்த சொடலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆலமரத்தினுடைய ஒரு விழுதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டேன். இப்போ அந்த உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் சொடலைக்குள்ளே, அதாவது சுடுகாட்டுக்குள்ளே போகும்னு நினச்சேன் மண்டை ஓட்டை எடுக்கிறதுக்காக. ஆனால் அது சுடுகாட்டுக்குள்ளே போகாமல் நேராக சொடலமாடசாமி கோயிலுக்குள்ளே போயிடுச்சு. என்னடா இது, அதிசயமாக அங்கே உள்ளே போயிருச்சு அப்படின்னு நான் எட்டி பார்க்குறேன். அந்த உருவம் உள்ளே போன உருவம் அப்படியே மறைஞ்சிருச்சு. அந்த உருவமே தெரியல. இப்போ என் மனசுக்குள்ளேயும் ஒரு லேசாக சின்ன வயசில் எவ்வளவு தான் பேய் இல்லை அது இதுன்னு கேட்டாலும் நான் சின்ன வயசில் கேட்ட கதைகள் எல்லாம் என்னுடைய மனசில் மிச்ச சொச்சம் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கும் தானே. அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சேர்ந்து எனக்கு லேசான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துச்சுதான். அப்படி நான் பார்த்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே என்ன போன ஆளை காணமே அப்படின்னு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் எனக்கு தூரத்தில் இருந்து ஒரு குளவி சத்தம் கேட்டுச்சு. இப்படி குளவி பண்ணிக்கிட்டே ஒரு ஆள் அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்துக்கிட்டே இருந்தது மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த சத்தம் என்னை ரொம்ப நெருங்க எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. இந்நேரம் யார் வர்றது? அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சாமி ஆடக்கூடிய பெண்கள் இப்படி சத்தம் ஏற்படுத்துறது சகஜம்தான். ஆனால் இந்நேரத்தில் இப்படி சாமி ஆடிக்கிட்டு இங்கே யார் வருவா அப்படின்னு என் மனசுக்குள்ளே ரொம்ப பதபதைப்பு வந்துச்சு. இப்போ தான் பார்த்தா அந்த பெண் யார் அப்படின்னு நிலா வெளிச்சத்தில் இந்த இருட்டுக்கு கண்கள் ஏற்கனவே பழகி போயிருந்ததுனால அதே பக்கம் அந்த மரத்தினுடைய விழுதுகள் பக்கமே அந்த பெண்கள் அப்படியே கடந்து போகிறா. அந்த பெண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். அது யார் அப்படின்னா மாயம்மாவை எனக்கு முன்னாடியே தெரியும் தான்.
அந்த பொண்ணு யார் அப்படின்னா இந்த ஊர்லேயே உயர் சாதி அப்படின்னு சொல்லப்படுற அந்த குடும்பத்தில் பிறந்து தான் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய வயசான தாய்மாமனுக்கு கட்டி வைக்கப்பட்டு இந்த பொண்ணு வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த தாய்மாமன் செத்து போயிடுறான். அதற்கு பின்னாடி இந்த பொண்ணு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி எப்போ பார்த்தாலும் வெறிச்சு போய் ஒரு கோபத்தோடு தன்னுடைய முகத்தை வச்சிட்ருக்க மாதிரியே ஒரு பொண்ணாக மாறிட்டான். அப்புறம் திடீர்னு அவள் உடம்புல சாமி வந்துடும். திடீர்னு இப்படி சாமி ஆடிட்டு அவளே சாந்தமாகிடுவாள். ஒரு தடவை தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கப்போ தான், கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கப்போ தான் இதுதான் மாயம்மா அப்படின்னு எனக்கு சுற்றி இருக்கிறவங்க காமிச்சாங்க. நான் அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா, அவளுக்கு எப்போ வேணாலும் சாமி வரும் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ, தூங்கிக்கிட்டு இருக்கப்போ, தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கப்போ, ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ அப்படின்னு எப்போ வேணாலும் சாமி வரும். அப்படி ஒரு தடவை சாமி வந்தப்போ நான் பார்த்தேன். அவள் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கப்போ தண்ணியை சுமந்துக்கிட்டு இடுப்பில் பானையில் சுமந்துக்கிட்டு போகிறப்போ சாமி வந்துருச்சு. இன்னொரு பொண்ணு வேகமாக போய் அந்த பானையை வாங்கிக்கிட்டா. மற்ற எல்லாருமே சேர்ந்து வந்து பிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு மாயம்மா சாமி ஆடுறா. ரொம்ப பெரிய பேரழகின்னு சொல்ல முடியாது, ஆனால் லட்சணமாக இருக்கக்கூடிய பொண்ணு சாமி ஆடுறா. சும்மா சாதாரண சின்ன உருவம்தான். அந்த சின்ன உருவத்துக்குள்ளேருந்து எப்படி இவ்வளவு பெரிய சக்தி வந்ததுன்னு தெரியல. எல்லாரையுமே வேகமாக ஒரு உதறு தள்ளி விட்டுட்டு அப்படியே வேகமாக சாமி ஆடுறா. யாருனாலையுமே பிடிச்சு நிறுத்த முடியாத அளவுக்கு இப்படியாக ஆடுறா. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் வந்து அலைக்க அப்படியே குண்டு கட்டாக அப்படியே அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் வீட்டில் போய் வைக்கிறாங்க. இது மாதிரி நிறைய தடவை சாமி வந்து அவளை எவ்வளவோ பிடிச்சும் பார்த்துட்டாங்க. ஆனால் அப்படி சாமி வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அவளாக சாமி ஆகிடிட்டு அவளாக குலவி சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே அவளாக கொஞ்சம் நேரத்தில் அடங்கி போயிடுவான். அப்படி இருக்கக்கூடியவளாக தான் இருந்தாள். கொஞ்ச நாளில் இப்படி குலவி சத்தம் போட்டுக்கிட்டே அப்படியே வேகமாக ஓடி போய் இந்த சொடலமாட சாமி கோயிலில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே ஆறுதல் ஆகிட்டு அப்படியே சாதாரணமாகிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுவாள். அவள் இப்போ கிட்டத்தட்ட சாமி அவளுக்கு துணை இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு யார் கூடயும் சரியாக பேச மாட்டா, ஆண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டா, ஆண்கள் கூட அறவே பேச மாட்டா. அப்படி இருக்கக்கூடியவ இந்த மாதிரி சாமி வந்து கோயிலுக்கு போய் ஆடிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டா இந்த வீட்டுக்கு 2 மடங்காக வேலை செய்யக்கூடிய, யாருக்கும் பாதகம் இல்லாமல் இருக்கக்கூடியவளா இந்த மாயம்மா இருந்தா. அதனால் இந்த ஊர்லேயும் அந்த குடும்பத்திலையும் மாயம்மா மேலே ஒரு பெரிய மரியாதையை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய மாயம்மா இந்த ராத்திரி நேரத்தில் இவ்வளவு நேரம் கழித்து இப்படி வந்திருக்காளே அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. இப்போ வேகமாக மாயம்மா கோயிலுக்குள்ளே போனான். கோயிலுக்குள்ளே போனோன்னே கொஞ்ச நேரம் கழித்து மாயம்மாளையும் காணாம். என்னடா அது மாயமாலையும் காணமே அப்படின்னு என்னுடைய மனசுக்குள்ளே லேசாக ஒரு சின்ன உறுத்தல் ஏற்பட ஆரம்பித்தது. எனக்கு ஒரு விதமான வித்தியாசமான சந்தேகமும் வர ஆரம்பித்தது. அந்த சந்தேகம் உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு கூட தோண ஆரம்பித்தது. ஏன்னா ஏற்கனவே ஒரு உருவம் வேறு உள்ளே போயிருக்கு இல்லையா. அதனால் சரி இந்த சந்தேகத்தை உறுதி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கமும், வேண்டாம் நம்ம எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு இன்னொரு பக்கமும் தோணுச்சு. சரி இருந்தாலும் போகலாம் அப்படின்னு கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய 2 நபர்களுக்கும் தெரியாமல் அப்படி கொஞ்சமாக அந்த கோயிலை நெருக்கி போய்கிட்டே இருந்தேன். அந்த கோயிலை நெருக்கி போனால் ஏற்கனவே அந்த கோயிலை தான் நான் பார்த்துருக்கேனே. அந்த சாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் தரையில் யாராவது உட்காந்துருந்தாலோ மண்டிகால் போட்டிருந்தாலோ அல்லது படுத்திருந்தாலோ அங்கே இருக்கிறவங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு சுற்றி புதர் மண்டி போய் இருக்கக்கூடிய இடமா இருந்தது. நாம் கொஞ்சமாக அந்த இடத்த நெருங்கி போனப்போ இதற்கு மேலே அங்கே நெருங்கி போனால் நல்லா இருக்காது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேயே நின்றுட்டேன். அங்கேருந்து எனக்கு சில சத்தங்கள் கேட்டது. அந்த சத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒருத்தன் வேகமாக தரையை மண்வெட்டியால் கொத்துறப்போ கொத்தி வேலை செய்கிறப்போ அவன் எப்படி பெருமூச்சு விடுவானோ அப்படியான சத்தமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வெறியோடு எதையாவது உண்டு தின்று தீர்த்து விட வேண்டும் அப்படின்னு 2 பேர் உருண்டு புரண்டு மண் தரையில் உருண்டு பெறலக்கூடிய சத்தம் கேட்டது. அதையும் தாண்டி ஒரு மெல்லிய இறகு காற்றினுடைய எல்லா பக்கமும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமுமா போய் மீண்டும் தரைக்கே வரக்கூடிய லேசான உணர்வு, இதையெல்லாம் சேர்ந்து எனக்கு மனசில் தோணுச்சு. இப்படியெல்லாம் தோணுன்னே இனிமேல் இங்கே நிற்கிறது சரியில்லை, இனிமேல் இங்கே நின்று அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதோ அதை கேட்குறதோ சரியில்லை அப்படின்னு திரும்பவும் வந்து அந்த ஆலமரத்துக்கு கீழே விழுது கீழே அப்படி மறைஞ்சு நின்றுக்கிட்டேன். உண்மையில் சொல்லப்போனால் இப்போ எனக்கே கூட உடம்பு லேசாக சூடாயிருச்சு அப்படின்னு தோழர் PS சொல்லிவிட்டு இப்போது சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தொடர்ந்து தோழர் PS பேச ஆரம்பித்தார். நான் அப்படி வந்து மரத்து பக்கத்தில் நின்னேன் இல்லையா, நின்ன உடனே எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு, யாராக இருக்கும், அது மாயம்மாள் தெரியுது, ஆனால் இன்னொருத்தர் யாராக இருக்கும், யாராக இருந்தால் என்ன, நமக்கு இப்போ மரத்தில் ஏறக்கூடிய நேரம் வந்துடுச்சு,
மரத்தில் ஏறி இந்த மச்சத்தை கட்டிட்டு நம்ம போகணும் அப்படின்ட்டு மரத்தில் ஏறிட்டேன். மரத்தில் ஏறுறப்போ கூட எனக்கு தோணுது, சரி யார் என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா இந்த மச்சத்தை இந்த கண்டாங்கி துணியை இங்கே கட்டலாம் அப்படின்னு. அப்படி மரத்துக்குள்ளே ஏறுறப்போ ஏற்கனவே சொன்னேன் நிறைய பறவைகள் அங்கே இருக்குன்னு. ஆனால் அங்கே காக்கா மட்டும் இல்லை. காக்காவாக இருந்தால் காகமாக இருந்தால் இந்நேரம் கத்தி காட்டி கொடுத்துருக்கோம். அப்படி காட்டி கொடுக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ காகம் போன்ற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதே மாதிரி காக்காயும் காட்டி கொடுத்துரும். ஆனால் அந்த மரத்தில் காக்கா இல்லை. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இது ரொம்ப பழைய மரம், ரொம்ப பழைய பெரிய மரம் அப்படிங்கிறதுனால இந்த மரத்தில் கீழே இருக்கக்கூடிய பொந்துகளில் சில சமயம் மர நாய்கள் இருக்கும். அது மாதிரி இருக்கிற இடத்துல காகம் நிச்சயமாக இருக்காது. அதனால் மேலே காக்காயும் இல்லை, எல்லா பறவைகளும் அதனுடைய இடத்துல அப்படியே தூங்கிட்டு இருக்கு. நான் ஒரு பெரிய கிளையில் ஏறி அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் போய்கிட்டே இருக்குது. இப்போ வந்துடுவாங்க, அப்புறம் வந்துடுவாங்க அப்படின்னு நானும் யாருன்னு பார்த்துடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே தோடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் அவர்களும் வெளியே வர்ற மாதிரி தெரியல. சரி நம்மளாவது கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. ஆனாலும் சரி பார்க்கலான்னு தோணுது. அப்படியே மெல்லிய காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு தூக்கம் வேறு வருது. நேரம் போகுது. ஒருவேளை விடிஞ்சிருமோ அப்படின்னு பயம் கூட வருது. ஆனாலும் நேரம் போய்கிட்டே இருக்குது. நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் மாயம்மாள் அப்படியே அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து அந்த கோயிலினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய சிமெண்ட் தரையிலிருந்து அப்படியே எந்திரிச்சு தன்னுடைய உடையை சரி செஞ்சுக்கிட்டு தன்னுடைய கொண்டையை முடிஞ்சுக்கிட்டு அப்படியே வேகமாக வர்றான். அவள் திரும்பி அப்படியே நிலாவை பார்த்துக்கிட்டே போகிறது, அவளுடைய முகத்தை கூர்மையாக கவனிக்கிறப்போ அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி அவளுடைய நடையில் ஒரு பெரிய குதூகலம் இருந்த மாதிரி என்னுடைய மனசுக்கு தெரிஞ்சது. அவள் அப்படியே போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து நான் யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்ச அந்த ஆள் வெளியே வந்தான். அவனை பார்த்தோன்னே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. இந்த காதல் ஜோடிகள் மேலே, குறிப்பாக இந்த மாயம்மாள் மேலே எனக்கு இருந்த மரியாதை பல மடங்கு அதிகமாயிருச்சு. பல மடங்கு இவ்வளவு அதிசயமான பொண்ணா அப்படின்னு கூட என் மனசுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஊர்லேயே மிகப்பெரிய சாதி அப்படின்னு யோசிக்கப்படுகிற அல்லது மிகப்பெரிய சாதியாக கருதப்படுகிற ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மாயம்மா அப்படிங்கிற பொண்ணு இந்த ஊர்லேயே மிக கீழான சாதியாக கருதப்படுகிற அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆணோடு வைத்திருக்கக்கூடிய காதலை, அன்பை, அவர்களினுடைய உறவை இந்த ஊரெல்லாம் என்ன அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக அப்படியே கையாண்டு தன்னுடைய காதலை அவன் நிலைநிறுத்தின விதம் இருக்கு இல்லையா, அதை நினச்சி உண்மையிலேயே எனக்கு பெரிய அதிசயமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அவன் மேலே அளவில்லாத மரியாதையும் ஏற்பட்டு தான் போச்சு. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், சரி இப்போ நம்ம ஒருவேளை இந்த துணியை கட்டிட்டோம் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க? அதுதான் தோழர் பிஎஸ்ஏ அன்னைக்கு போய் துணியை கட்டிட்டாரே, பேயும் கிடையாது சாமியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்மளே எல்லோரும் இங்கே வந்து போகிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிரும். இப்படிப்பட்ட இவர்களினுடைய உறவுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த உண்மையே இல்லாத அந்த பேயும் கடவுளும் பிசாசும் மற்றதும் இருந்துட்டு தான் போகட்டுமே, அப்படி இல்லைங்கிறத நானே வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டேன்னா அதை விட முட்டாள்தனம் வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு என்னுடைய மனசுக்கு தோணுச்சு. அந்த கண்டாங்கி துணியை நான் கட்டவே இல்லை. அந்த துணியோடு நான் இறங்கி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அப்படியே படுத்திருக்கக்கூடிய ஒரு சாவடியில் நானும் அவர்களுடைய வரிசையில் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். எப்போ படுத்து தூங்கினேன்னே தெரியலை. காலை நேரம் ஆயிடுச்சு. என்னுடைய மச்சான் வந்து எழுப்புனா, எந்திரி மாமா அப்படின்னு எழுப்புனா. எந்திரிச்சு கண்ணை கசைக்கிட்டே எந்திரிச்சேன். என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே என்கிட்ட இருந்த அந்த கண்டாங்கி துணியை மச்சத்தை நான் தூக்கி அவன் மேலே வீசினேன். இந்தா அப்படின்னு வீசினோன்னே என்னாச்சு அப்படின்னோன்னே இந்தா அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு அமைதியாக இருந்துக்கிட்டேன். இப்போ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் மச்சத்தங்க கட்டலைன்னா என்ன அர்த்தம்? நான் பேயை பார்த்துட்டேன் அல்லது பேய் இருக்குன்னு ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம்ல. எல்லாருக்கும் இப்போ பயங்கரமான சந்தோஷம். இருந்தாலும் என் வாயிலிருந்து கேட்கணும்னு அவங்களுக்கு ஆசை. அப்போ பேய் இருக்குன்னு ஒத்துக்கிறியா மாமா? நீ பேயை பார்த்ததானே அப்படின்னொன்னே நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஆமாம் பார்த்தேன்தான், நான் தோத்துட்டேன் தான் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன். இப்படியா நான் அன்னைக்கு அந்த போட்டியில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு தோழர் பிஎஸ் எல்லாத்தையுமே சொல்லி முடித்தார். சொல்லி முடிச்சோன்னா எனக்கும் கீராவான எனக்கும் அழகிரிசாமிக்கும் ஒரு பெரிய அதிசயத்தை பார்க்குற மாதிரி தோழர் பிஎஸ்ஸை பார்த்தோம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம், வெடலை பசங்களாக இருக்கும்போதெல்லாம் பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடியவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆளானப்பட்ட பிஎஸ்ஸே பேயை பார்த்துட்டாராமா, இவனுங்க என்னமோ பேய் இல்லை ஒன்றும் இல்லைன்னு பெரிய பிஸ்கோத்தாட்டம் எங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஊரே சொல்லக்கூடிய தோழர் பிஎஸ்ஏ அவர் தோற்று போனதான நிகழ்வை எங்ககிட்ட முழுசாக சொன்னார்.
அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது என்னுடைய அன்பானவர்களே. இந்த கதை மற்றவர்கள் எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. தமிழினுடைய ஆகச்சிறந்த கதைகளில் ஒரு 10-20 கதைகளை வரிசைப்படுத்தினா இந்த கதையையும் அந்த 10-20 கதைகளுக்குள்ளே வந்துருமோ, அல்லது வரக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய நிகழ்வாக ஒரு கதையாக பார்த்தோன்னா அப்படியான சாரம் இருக்கக்கூடிய கதையாக இந்த கதையை பார்க்குறேன். இது உண்மையான நிகழ்வாக இருக்கக்கூடும். ஏன்னா கீரா அவர்களை அழகிரிசாமி அப்படிங்கிறவங்க 2 பேருமே நமக்கு தெரியும் இடைச்செவலில் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்த 2 நண்பர்கள். இதில் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே ஒரே கிராமத்திலிருந்து 2 நபர்கள் இலக்கியத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கிய நண்பர்கள் இந்த 2 பேரும் தான் அப்படிங்கிறது வரலாற்று சிறப்பு. அப்படி வரலாற்று சிறப்பிற்கு சொந்தமான இந்த 2 கதாபாத்திரங்களும் தோழர் PS அவர்களோடு பேசுவதாக இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. ஓட்டத்தில் உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த கதையினுடைய இந்த நிகழ்வினுடைய சாரங்களாக பார்த்தா எவ்வளவு இருக்குது. பேய்கள் பற்றிய, பிசாசுகள் பற்றிய பயத்தை பற்றி பேசியிருக்கிறது. அதே மாதிரி தோழர் PS, தோழர்னாலே கம்யூனிசம் சார்ந்து, கம்யூனிஸ்டுகள் சார்ந்து இடதுசாரிய சித்தாந்தத்தை கொண்டு வாழக்கூடிய மனிதர்களாக அவர்களினுடைய எளிமை பேசப்பட்டிருக்கிறது, அவர்களினுடைய பயமற்ற தன்மை பேசப்பட்டிருக்கிறது, அவர்கள் மக்கள் சார்ந்து யோசிக்கிற விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அவர் பெண்ணை பற்றி யோசிக்கிறாரு, பெண்ணை தலையில் வச்சு கொண்டாடுறான், பெண்ணை போட்டு நசுக்கிறான். அதேமாதிரி சாமியை பற்றி சொல்கிறாரு, இவ்வளவு துடியான சாமி இருக்கக்கூடிய இடத்துல கூட இன்னும் தப்பு நடந்துக்கிட்டு தானா இருக்குது அப்படின்னு பேசப்படுது. அதே மாதிரி அக்பர் ஷா சிகரெட் என்கிற மிகவும் விலை குறைந்த ஒரு சிகரெட்டை தான் வாங்கி குடிக்கிறாருன்னு அவனுடைய எளிமை பேசப்படுது. இப்படி நிறைய விஷயங்களை கம்யூனிசம் சார்ந்து அல்லது இடதுசாரிய சித்தாந்தங்கள் கொண்ட மனிதர்கள் எப்படியாக இருக்கக்கூடும் அப்படின்னு பேசப்படுது. இது ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். அதற்கப்புறமா சாதியை துவம்சம் பண்ணியிருக்கிறது. இப்படி யோசிக்கிறேன், இன்னும் 60 வயசு அப்பயே, இன்னும் 45 வயசு இந்த கதை எழுதி, இந்த புத்தகம் எழுதி இன்னும் நிறைய வருடங்கள், கிட்டத்தட்ட இதனுடைய காலம் ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னாடியாக தோழர் PS சொல்லும்போது அந்த நிகழ்வு நடந்து இன்னும் ஒரு 10-15 வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருடங்களுக்கு முன்னதாக நடந்த விஷயமா இதை வச்சுக்குவோம். அப்போ 80 வருடங்களுக்கு முன்னாடி இப்பெல்லாம் சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்தால் இப்பையும் கூட ஆணவ கொலைகள் நடக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒரு பேயை ஒரு பகடையாக வைத்து, ஒரு சாமியை பகடையாக வைத்து தன்னுடைய காதலை நிறைவேற்றிக் கொள்கிற அந்த பெண்ணினுடைய சாதுரியம், அந்த பெண்ணினுடைய துணிச்சல், அந்த பெண்ணினுடைய மன ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத உளப்பூர்வமாக ரொம்ப பூரிப்போட இந்த கதையில், இந்த நிகழ்வில் கீராவாகட்டும் அல்லது தோழர் PS என்று சொல்லக்கூடிய தோழராகட்டும் அவர்கள் வெளிக்கடத்தி சொல்வது அவ்வளவு அருமையாக இருக்குது. உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த நிகழ்வு எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்வாக இருக்கிறது. இப்படியாக இந்த கதை நாட்டார் தெய்வங்கள் தொடங்கி, பேய்கள் தொடங்கி, கம்யூனிச சித்தாந்தம் தொடங்கி, காதல் தொடங்கி, சாதி தொடங்கி, இப்படி பல்வேறு கூறுகளை, அதே மாதிரியான அந்த மரத்தில், பெரிய ஆலமரத்தில் ஏன் காக்காய் இருக்காதுங்கிறது வரைக்கும் எவ்வளவு கூறுகளை கொண்ட ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. இப்படியான அருமையான எழுத்திற்கு சொந்தக்காரரான கீரா அவர்களுக்கு உள்ளபடியே என்னுடைய மேலான நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இப்படியான நல்ல வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மேலான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.